ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் பிள்ளைகள். ஓகே. நான் பேசுறது எல்லாம் கிளியரா கேக்குது தானே எல்லாருக்கும்? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கொஞ்சம் சட்ல போடுங்க பாப்போம். நான் மைக்கை வந்து ஓப் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னு சொன்னால் நிறைய பேர் ஜாயின் ஆகும்போது மைக்கை அன்மியூட் பண்ணி ஜாயின் ஆவாங்க. மற்ற டிஸ்டர்பா இருக்குமே சுட்டி. மைக்கை வந்து நான் மியூட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? சட்ல போடுங்க ஒரு ஆள். ரைட். ஓகே. ஓகே பிள்ளைகள், அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இது படிக்கிற டைம் சுட்டி நான் நிறைய பேசல, கொஞ்சம் குயிக்கா முடிக்க பாக்குறேன். ஆனா கடைசி வரைக்கும் கிளாஸ்ல இருங்க, சரியா? ஏன்னா கிளாஸ்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்ல போறேன். அடுத்தது நிறைய பேர் ஜாயின் ஆகி கொண்டு இருக்கிறாங்க. 100 பேர் தான் மேக்சிமம் ஜாயின் ஆகலாம். நீங்க லீவ் ஆயிட்டு போனீங்கன்னா திருப்பி ஜாயின் ஆகிறது கஷ்டமா இருக்கும், சரியா? அதனால கண்டினியூவா கிளாஸ் இருங்களா. அடுத்தது வந்து நான் குரூப் லிங்க் ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த குரூப் இல்லாதவங்க இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க, சரிதானே? இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க, குரூப் இல்லாதவங்க. ரைட். இந்த கிளாஸ்ல நம்ம முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். எக்ரி சயின்ஸ் பாடம் சம்பந்தமாக. இதுக்கு பிறகு நீங்க இந்த பாடம் எடுக்கலாமா இல்லையா, எப்படி படிக்கிற இந்த பாடத்தை ஈஸியா, என்னென்ன யூனிட்ல நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் என்ற சம்பந்தமான மிக மிக முக்கியமான விஷயங்கள் சொல்ல போறேன், சரிதானே? இதுக்கு பிறகு இப்படி கிளாஸில் வந்து நான் போட மாட்டேன், சரிதானே? அதனால அழகா பயன்படுத்திக் கொள்வோம் சந்தர்ப்பத்தை. அதே மாதிரி போன வருஷம் 2025 பேட்ச் ரிசல்ட்ஸ் வந்தது, உங்களுக்கு தெரியும். அதுல வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அடிச்சிருந்தாங்க நிறைய பேர். நான் நிறைய போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமான 2 பேர் வந்து நம்ம கிளாஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி படிச்சாங்க, படிக்கக்குள்ள எப்படியான பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனை தாண்டி தான் அவங்களும் படிச்சு வந்தது. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்ற ஒரு பெரிய ஒரு இலக்கை அடைஞ்சிருக்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு சாதனை. ஸோ அது வந்து எப்படி அது பாசிபிள் ஆச்சு, இதுக்கு பின்னாடி உழைப்பு என்ன என்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கட்டாயம் கேளுங்க, ஏன்னா உங்களுக்கு அது கட்டாயம் ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நிறைய பேர் வந்து பயந்து கொண்டிருக்கிற டைம் தான் இது, சரிதானே? எக்ஸாம் நெருங்கிட்டது, படிக்கிறதுக்கு பார்த்தா நிறைய புக்ஸ் இப்படி கட்டுக்கட்டா இருக்கும், சரிதானே? எதை படிக்கிற எதை படிக்காம விட்டுற, இருக்கிற காலத்துக்குள்ள படிக்க இயலுமா? ஒரு பாடம் என்றாலும் பரவாயில்ல, ஆனா 3 பாடங்கள் இருக்கு, இந்த 3 பாடங்களுமே எப்படி கொண்டு போய் சேர்க்கிறன்ற அந்த ஒரு என்ன சொல்றேன், அந்த பிரச்சனை வந்து எல்லாருக்கும் இருக்கும், சரிதானே? எக்ஸாம் நெருங்க இது இன்னும் கூடும். இப்போ இது சம்பந்தமான எக்ஸாம் தானே, எக்ஸாம் நெருங்கல பாத்துக்கொள்ளாம நினைச்சிக்கிறவங்க கூட எக்ஸாம் நெருங்க இந்த பயம் கொண்டு வரும், அது எல்லாருக்கும் வாருது, சரிதானே? அப்ப அதை நீங்க எப்படி அதையும் தாண்டி நீங்க எப்படி படிச்சு உங்களோட ரிசல்ட்ஸை வந்து அதிகப்படுத்திக் கொள்ற விஷயம் எல்லாம் இந்த கிளாஸ் வந்து பார்ப்போம், சரிதானே? நான் கொஞ்சம் குயிக்காக முடிக்க பாக்குறேன், அதனால யோசிக்க தேவையில்ல. ரைட். முதலாவது விஷயம் பிள்ளைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய முதலாவது டவுட் வந்து என்னன்னு சொன்னால், நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட், இருக்கிற காலத்துக்குள்ள இந்த பாடம் எடுத்து படிக்கலாமா இல்லையான்ற விஷயம். உண்மையாகவே இந்த பாடம் இருக்கிற இந்த 4 மாசத்துக்குள்ள எடுத்து படிக்கலாம். இன்னைக்கு தேதி வந்து 9, ஏப்ரல் 9ஆம் தேதி, நாளைக்கு வந்து 10ஆம் தேதி. 4 சேர்த்தா உங்களுக்கு ஒரு 4 மாசம் தான் சரியா உங்களுக்கு டைம் இருக்கு உங்களோட எக்ஸாமுக்கு, ஃபைனல் எக்ஸாமுக்கு. அப்ப அதுக்கு முந்தைய உங்களால படிச்சு கொள்ள இயலுமான்னு கேட்டா நிச்சயமாக படிச்சு கொள்ள இயலும், சரிதானே? அதே மாதிரி ஸ்டார்ட்ல இருந்து படிச்ச பிள்ளைகளுக்கு இதுக்கு பிறகு படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி புதுசா இந்த பாடம் எடுக்க யோசிக்கிறவங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனா நீங்க போடுற எஃபர்ட்ல தான் எல்லாமே இருக்கு, சரிதானே? ஆகவே இதுக்கும் எங்கள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு கிளாஸ் போக சொல்றேன், சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி நிறைய பேர் இருக்கிற காலத்துக்குள்ள உங்களால படிச்சு கொள்ள இயலுமான்னு கேட்டா, எஸ், நிச்சயமாக உங்களால படிச்சு கொள்ள இயலும், சரிதானே? இருக்கிற காலத்துக்குள்ள அழகா படிச்சு உங்களால ரிசல்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கொள்ள இயலும். ரைட். அடுத்து 2வது விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த மறக்காம படிக்கிறது எப்படி என்ற விஷயம். இதை நான் கொமான எல்லா பாடங்களுக்கும் உங்களால இதை நீங்க அப்ளை பண்ணி கொள்ள இயலும். முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் ஷோர்ட்டா சொல்றேன். முதலாவது, நீங்க படிக்கிற டைம் எழுதி படிங்க. அடுத்த மிக முக்கியமான விஷயம் பிள்ளைகள், இது உங்களுக்கு வந்து இந்த தியரி மட்டும் படிக்கிறதுக்கான டைம் இல்லை, அதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க, சரியா? இது வந்து தியரி படிக்கிறதுக்கான டைம் இல்லை, இது வந்து கேள்வி செய்யறதுக்கான டைம். அதனால முக்கியமாக பாஸ் பேப்பர் செய்யும். பாஸ் பேப்பர் நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கூடிக்கொண்டே போகும், சரியா? 2வது, அதிகமான மாடல் பேப்பர் செய்யுங்க. டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ஸ் இருக்கும், ஏன்னா அதெல்லாம் வந்து அதிகமாக செய்யுங்க. செஞ்ச கேள்வியிலே திருப்பி செஞ்சு பாருங்க, சரிதானே? அதே மாதிரி படிக்கிற டைம் தியரியை மட்டும் கொஞ்சம் ஒரு பாடமாக்காம நான் சொன்ன மாதிரி பேப்பர் செய்யுங்க.
பேப்பர்ல இப்ப நிறைய பேர் எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னா நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சுட்டு செகண்ட் யூனிட் படிக்க போறோம், செகண்ட் யூனிட் படிச்சுட்டு தேர்ட் யூனிட் படிக்க போறோம். தயவு செய்து இந்த மிஸ்டேக்கை செய்ய வேணாம். ஏன்னு சொன்னா இது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையாது. ஏனண்டா நீங்க முதலாம் யூனிட் படிச்சுட்டு ரெண்டாம் யூனிட் படிச்சு ரெண்டாம் யூனிட் கடைசியில மூணாம் யூனிட் படிக்கிற எல்லாம் மறந்து சரிதானே. அதனால நீங்க எப்படி படிக்கணும்னு சொன்னால் பாஸ் பேப்பர்ல உதாரணத்துக்கு இப்ப பாஸ் பேப்பர் கேள்வி வேண்டாம். பாஸ் பேப்பர்ல முதலாவது கேள்வி வந்து உதாரணத்துக்கு சொல்லுவோமே மண் உருவாக்கத்து பங்களிப்பு செய்யக்கூடிய உயிர்ப்பான நிலவை என்று சொல்லி ஒரு கேள்வி வந்துருக்கு உதாரணத்துக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், இது மண் உருவாக்கம் சம்பந்தமான ஒரு கேள்வி. அப்ப மண் உருவாக்கம்ங்கிறது யூனிட் 3 சம்பந்தமானது, மூணாம் யூனிட்டோட தொடர்புடையது. அப்ப மூணாம் யூனிட் நோட்ஸ் எடுங்க. மூணாம் யூனிட் நோட்ஸை வந்து புரட்டி அதுல மண் உருவாக்கம் என்ற ஹெடிங் கீழே இருக்கிற நோட்ஸ் எல்லாம் ஃபுல்லா படிங்க நீங்க. சரியா? இப்படி நீங்க சாப்டரா படிக்கிற நேரம் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். அதே மாதிரி எல்லா யூனிட்டும் படிக்க ஃபீல் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். சரிதான். இப்ப முதலாவது கேள்வி மண் உருவாக்கம் சம்பந்தமான கேள்வின்னு சொன்னா நீங்க மண் உருவாக்கத்தை மண் உருவாக்கம் சம்பந்தமான கேள்வின்னு சொன்னா நீங்க மண் உருவாக்கத்தை பத்தி திருப்பி படிக்கணும். ஏன்னா அப்ப இதுல மண் உருவாக்கம் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். திருப்பி அதுல என்ன ஒரு எந்த கேள்வி வந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், திருப்பி செஞ்சு கொள்ளையிலும். கொஞ்சம் வெயிட்டா, கொஞ்சம் நிறைய பேருக்கு ஜாயின் ஆகலாம் இருக்கு. சரிதானே? ரைட். ரைட், ஓகே. ரைட். ஆகவே நீங்க அதை அப்படி படிக்கலாம். அதுக்கு பிறகு இப்ப ரெண்டாவது கேள்வி வந்து இப்ப சம்பந்தம் இல்லாம இளைய வளர்ப்பு சம்பந்தமா இருக்கு. உதாரணத்தை சொல்றேன். என்ன இளைய வளர்ப்பின் போது என்ன இளைய வளர்ப்பு ஆய்வுக்கூடம் ஒன்றினுடைய பகுதிகள் சம்பந்தமான ஒரு கேள்வின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, இளைய வளர்ப்பு ஆய்வுக்கூடத்தை படிங்க. சரிதானே? அப்ப இளைய வளர்ப்பு நீங்க படிக்கிற டைம் உங்களுக்கு இளைய வளர்ப்பு என்ன செஞ்சிடும், இப்ப இளைய வளர்ப்பு சம்பந்தமான ஐடியா ஒன்று வந்துடும். அவை பாருங்க, இந்த இடத்துல நமக்கு 2 சாப்டர் வந்து கிளியர் ஆகுது. ஒன்று 3ஆம் யூனிட்லேயே உண்டு, அடுத்து வந்து 8ஆம் யூனிட்லேயே உண்டு. அப்ப 2 யூனிட் படிச்ச ஃபீல் உண்டு உங்களுக்கு கிடைக்கும். எப்படி நீங்க அடுத்த கேள்வி நீங்க செஞ்சுட்டு போற டைம் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த எல்லா யூனிட்டும் படிச்ச ஃபீல் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால உங்கள்ட்ட அந்த பயம் போயிடும். சரியா? இது இப்படிதான் படிக்கணும் இதுக்கு பிறகு. சரியா? ரைட். இது விளங்கிட்டா சொன்னது எல்லாருக்கும் இது விளங்கிட்டோம். ரைட். புதுசா வந்திக்கிறார்கள், இந்த குரூப்ல ஜாயின் ஆகலா இருக்கிறார்கள், லீவ் ஆயிட்டு போயிடாதவங்க. லீவ் ஆனா திருப்பி ஜாயின் ஆகுது கஷ்டம், சொல்லிட்டேன் நான். நிறைய கோல்ஸ் வருது. ரைட், ஓகே. எல்லாரையும் விளங்கி. ரைட், ஓகே. இது வந்து படிக்கிறதுக்கான முதலாவது மெத்தட். அதிகமா பாஸ் பேப்பர் செய்யறது, மாடல் பேப்பர்கள் வந்து அதிகமா செய்யறது, தியரியை மட்டும் ஒவ்வொரு யூனிட்டா படிச்சுட்டு போகாம எல்லா யூனிட்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யறது. இது முதலாவது. ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எழுதி படிக்கணும். நான் ஸ்டார்ட்ல இருந்து நான் என்ன சொல்றேன், ஃப்ரீ கிளாஸ்ல சரி, எங்கள்கிட்ட கிளாஸ்க்கு வர பிள்ளைகிட்ட சரி, எல்லார்ட்டையும் நான் சொல்ற ஒரு விஷயம், படிக்கிற டைம் தயவு செய்து குந்திட்டு பாடமாக்கி படிக்க வேணாம். சரிதானே? இதான் சொல்றது வந்து மற்ற பாடங்களுக்கும் பொருந்தும். சரியா? மற்ற பாடங்களுக்கும் பொருந்தும். நீங்க தனியா நோட்ஸை மட்டும் குந்தி கொண்டு பாடமாக்க வேணாம். இப்ப நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம மண் உருவாக்கத்தை எடுப்போம். மண் உருவாக்கம் சம்பந்தமா நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா, இப்ப நாளைக்கு காலையில நீங்க எழுப்பி படிக்கிற டைம் இரவு படிச்ச மண் உருவாக்கத்தை எழுதி பாருங்க நீங்க. இப்ப மண் உருவாக்கத்துல பங்களிப்பு செய்யக்கூடிய காரணிகள் என்று சொல்லி இருக்கேன்னு சொன்னால் அது நீங்க இரவு படிச்சேன்னு சொன்னா நாளைக்கு காலையில நீங்க எழுப்பி படிக்கிற டைம் மண் உருவாக்கத்தில் பங்களிப்பு செய்யும் காரணிகள் எழுதி பாருங்க. நீங்க எழுதி படிக்கிற நேரம் உங்களுக்கு குயிக்காக வந்து மறக்காது. சரியா? ஞாபகத்தில் இருக்கிறது வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். நீங்க எவ்வளவுதான் தியரியை கரைச்சி குடிச்சாலும், நீங்க எவ்வளவுதான் எக்ஸாமுக்கு ரெடி ஆனாலும், டைமுக்குள்ள நீங்க விட எழுதி முடிக்கல என்று சொன்னால் நீங்க படிச்சதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா எக்ஸாம்ங்கிறது நேரம் குறிப்பிடப்பட்டது. ஏன்னா இப்ப 3 மணித்தாள பேப்பர் என்று சொன்னா அல்லது 2 மணித்தாள பேப்பர் என்று சொன்னா நீங்க அந்த 2 மணித்தாளத்தை விட எழுதிடணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு 1 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா தரமாட்டாங்க. சரிதானே? ஏனென்றா இது ஒரு போட்டி பரீட்சை. உங்களோட சேர்த்து இன்னும் நிறைய பிள்ளைகள் படிச்சு கொண்டிருப்பாங்க. சரியா? ஆகவே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எழுதி படிக்கணும். எழுதி படிக்கிற டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற விதமும் கூடும். அடுத்து வந்துட்டு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஸ்பீட் ஆகும். ஆகவே நீங்க டைமுக்குள்ளன்னு செய்யலாம், விட எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதானே? இந்த மெத்தட்ல வந்து படிங்க. அதே மாதிரி படிக்கிற நேரத்தை போட்டுங்க. குறைஞ்சது 8 மணித்தாளம் ஒரு நாளைக்கு படிங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 மணித்தாளம். நான் சொல்றது வந்துட்டு இந்த டியூஷனுக்கு போற டைம்,
இந்த கிளாஸ்ல இருந்து படிக்கிற டைம் இதெல்லாம் நான் சொல்ல வரல. நீங்க செல்ஃபா படிக்கிற டைம் 8 மணி நேரம். நீங்க செல்ஃபா படிக்கிற டைம் வந்துட்டு 8 மணி நேரமா இருக்கணும். சரிதானே? ரைட். 8 மணி நேரம் விட கூட படிக்கிறது சிறப்பு. அப்ப 3 பாடங்களுக்கும் டைம் ஒதுக்கி 3 பாடத்துக்கும் சம அளவான நேரத்தை கொடுத்து கொள்ளும். சில பாடங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நீங்க அந்த பாடத்தை ஏன்னா அந்த பாடத்துல கேர்லஸ் ஆயிருக்கிறது. இந்த பாடம் ஈஸி தானே சொல்லி அப்படி இருக்க வேணாம். சரிதானே? நீங்க அந்த பாடத்தையும் அதே அளவு டைம் கொடுத்து படிச்சு கொள்ளும். ஏனென்றா எக்ஸாம் ஹோல்ல வந்து எது எது ஞாபகத்துக்கு வரும், எது எது மறக்கும்னு சொல்லி நமக்கு சொல்லலாம். சரிதானே? அதை கவனித்து கொள்ளணும். அடுத்த விஷயம் வந்து பிள்ளைகள் உங்களோட தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கை தான் மிக முக்கியம். சரியா? நீங்க எவ்வளவுக்கோ என்னால செய்ய இயலும், ஏன்னா என்னால படிக்க இயலும், என்னாலேயே எடுக்க இயலும் என்று சொல்லி நீங்க எவ்வளவுக்கோ தன்னம்பிக்கையோட படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து வரும். சரிதானே? ரைட். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளுங்க. மிக முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிக்கிறது. எக்ரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் 100% நீங்க அப்ளை பண்ணணும். இதுதான் உங்களோட ஏ ரிசல்ட்ஸுக்கான முதலாவது கட்டம். சரிதானே? படிக்கிற மெத்தட். அடுத்து இன்னொரு விஷயம், இதையும் கட்டாயம் சொல்லி ஆகணும். படிக்கணும்ன்றதுக்காக கண்டத்தெல்லாம் எழுதி முன்னுக்கு ஒட்டி வைக்கிறது, அதை நீங்க செய்யாதணும். அது பெருசா உங்களுக்கு கை கொடுக்காது. நீங்க முன்னுக்கு எதை ஒட்டி வைக்கணும்னு சொன்னா, எதை நீங்க உங்களை முன்னுக்கு காட்சிப்படுத்தணும்னு சொன்னா கேள்விகளை மட்டும். உங்கள்ட்ட தான் நோட்ஸ் இருக்கு. அப்ப நோட்ஸ் நீங்க என்ன செய்யலாம், கேள்வி இப்படியே பார்த்துக்கொள்ளலாம். நோட்ஸ் செய்கிற விஷயத்த என்ன சுவர் எழுதி விட்டுரு, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க முன்னுக்கு நீங்க என்னத்தை காட்சிப்படுத்தணும்னு சொன்னால் கேள்விகளை மட்டும்தான். எஸ்ஐ கேள்வி, ஸ்ட்ரக்சர் கேள்வி, அதுகளை தனியா போட்டு வைக்கணும். சும்மா நீங்க படிக்கிற டைம் எதிர்த்து இருக்கிற நேரம் ஒரு கேள்வி உங்களோட கண்ணில் படும். அப்ப அந்த கேள்விக்கு நீங்க என்ன செய்யுங்க, விட எழுதி பாருங்க. அப்ப அந்த கேள்விக்கு நீங்க விட எழுதுற நேரம் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அந்த விட மறந்துருக்கு, அல்லது எழுதிட்டு போக்குள்ள இடையில வந்து விட வராது. அடுத்தது என்ன யோசிச்சு கொண்டு இருப்பேன். சரியா? ஆவி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த இடத்துல நீங்க அந்த பாடத்துல நோட்ஸ் எடுத்து புரட்டி தேடுங்க. தேடி நீங்க பாத்தீங்கன்னா மறக்கவே மறக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எடுத்த உடனே விட எழுதுறதுக்கும் நீங்க பிழையா விட எழுதி திருத்தி கொள்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? நீங்க பிழையா விட எழுதி திருத்தி கொண்டீங்கன்னு சொன்னால் அது மறக்கவே மறக்காது. சரி, உதாரணத்துக்கு கூகுள் மேப் இருக்கு தானே. இப்ப கூகுள் மேப்பை பார்த்து நிறைய பேர் போயிருப்பேன். சில நேரங்களில் கூகுள் மேப் வந்து பிள்ளையா வழிகாட்டும். அப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா வந்து என்ன பிள்ளையான வழிக்கு போயிட்டு மர திருப்பி எங்கேயோ சுத்தி ஆட்டையை கேட்டு சரியான இடத்த போகும். இதை நீங்க லைஃப்லயே மறக்க மாட்டேன். அந்த வழி உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரியா? அதே மாதிரிதான் இங்க. சரிதானே? ஆகவே நீங்க படிக்கிறது, நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகத்துல இருக்க முடியும் நினைக்க தேவை. எல்லாருக்கும் மறக்கிறது தான். மறக்கிறதுங்கிறது காமனான ஒரு விஷயம். ஆனா நீங்க திருப்பி திருப்பி படிச்சா அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. சரிதானே? அதே மாதிரி எழுதி படிச்சா இன்னும் ஆழமாக உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். சரிதானே? அடுத்து விளங்கி படிங்க. இதெல்லாம் எல்லாரும் சொல்ற விஷயம் தான், விளங்கி படிக்கிறது. விளங்கி படிங்க, பாடமாக்கி படிக்க வேணாம். சரிதானே? ரைட். இதுதான் இந்த படிக்கிற மெத்தட். அடுத்து வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பர் வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பர் வந்து எப்படி வரும் என்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த சொல்றேன். புதுசா வந்தவங்களுக்கு, புதுசா அந்த பாடம் எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏன்னு சொல்லி 3 பகுதியில் இருக்கும். இதுல எம்சிக்யூ வந்து பார்ட் 1, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதுல வந்து 50 எம்சிக்யூ கேள்வி வரும். 50 எம்சிக்யூக்கும் 5 விடைகள் இருக்கும். அப்ப நீங்க அதுல பொருத்தமான விடையை தெரிவு செய்யணும். 2 மணி நேரம் பேப்பர். அதான் நம்ம பார்ட் 1. அந்த 50 எம்சிக்யூக்கும் பிள்ளைகள் 1 மார்க்ஸ், ஒரு எம்சிக்யூக்கு 1 மார்க்ஸ் படி உங்களுக்கு 50 எம்சிக்யூக்கும் 50 மார்க்ஸ் கிடைக்கும். ஆகவே எம்சிக்யூல பிள்ளை விட்டுறாங்க. நீங்க எடுக்கணும்னு சொன்னா எம்சிக்யூல குறைஞ்சது 39-40 மார்க்ஸ் எடுக்கணும். சரியா? எம்சிக்யூல நீங்க எடுக்கிற 1 மார்க்ஸ் அந்த ஒன்றும் உங்களுக்கு முழுமையா அப்படியே கிடைக்கும். என்னடா 1 மார்க்ஸ் நான் பெருசா சொல்றேன் யோசிக்க தேவையில்ல. 1 மார்க்ஸும் பெருசு ஏழோட பொறுத்த வரைக்கும். ஆகவே உங்களுக்கு எம்சிக்யூல நீங்க எடுக்கக்கூடிய 1 மார்க்ஸும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அப்ப 50 எம்சிக்யூக்கு 50. மீதியாக இருக்கக்கூடிய 50 மார்க்ஸ் இருக்குதானே, அந்த 50 மார்க்ஸ் மீதியாக இருக்கக்கூடிய 50 மார்க்ஸ் தான் உங்களுடைய ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ ரெண்டும் சேர்த்தது. இந்த ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ ரெண்டையும் சேர்த்து மொத்த மார்க்ஸ் 1000க்கு பார்ப்பாங்க. 1000 பார்த்துட்டு அதை வந்து 20ஆல பிரிப்பாங்க. சரியா? அப்ப பிரிக்கிற டைம் வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். சரிதானே? ஆகவே எம்சிக்யூ பிரிக்கிற இல்ல, ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ தான் பிரிக்கிறது. அப்ப ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வந்து பார்ட் 2 பேப்பர் உங்களோட. சரிதானே? அப்ப அதுல வந்து 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும் பிள்ளைகள். நீங்க 4 ஸ்ட்ரக்சர் கேள்விக்கும் கட்டாயம் எழுதி ஆகணும். அதே மாதிரி அங்கால வந்து உங்களுக்கு 6 எஸ்ஏ கேள்வி இருக்கும். அந்த 6 எஸ்ஏ கேள்வியில நீங்க 4 எஸ்ஏ கேள்வி செய்யற மாதிரி இருக்கும். அப்ப இந்த பார்ட் 2 பேப்பர் உங்களுக்கு 3 மணி நேர பேப்பராக இருக்கும். சரியா? அங்கால மேலாதி வாசிப்பு நேரம் 10 நிமிஷம் உங்களுக்கு தருவாங்க. சரிதான்? அதே மாதிரி கால்குலேட்டர் பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை நம்மளோட பாடத்தை பொறுத்தவரை. சரிதான்? இதனால நம்மளோட பாடத்தை வரக்குமான கேள்விகள். ரைட். வேற வேற டவுட்டில் இருக்கா யாரு? சரி, வேற டவுட்டில் இருக்கா யாரு? சரி, கொஞ்சம் குயிக்கா கேளுங்க டவுட் இருந்தா. ரைட். அடுத்த விஷயம் வந்துட்டு பிள்ளைகள், இப்ப காலம் எல்லாம் போயிட்டு இருக்கிற காலத்துக்குள்ள படிக்கணும்.
ரைட். எங்ககிட்ட உங்களுக்கு என்ன விடயங்களை பெற்றுக்கொள்ள இயலும்ன்றது. ரைட். இப்ப எங்கட கிளாஸ்ல வந்து பிள்ளைகள், எங்கட எக்ரி சயின்ஸ் கிளாஸ்ல நாங்க தியரி கிளாஸும் போறோம், பேப்பர் கிளாஸும் போறோம். சரியா? தியரி கிளாஸ்ல நாங்க 15ஆவது யூனிட் போறோம், விலங்கு உற்பத்தி தொழில்நுட்பம். எக்ஸாம்ல அதிகமாக கேள்வி வரக்கூடிய ஒரு யூனிட் தான் இந்த 15ஆவது யூனிட், விலங்கு உற்பத்தி தொழில்நுட்பம். அந்த யூனிட் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகி போகுது. சரியா? போன வீக் தான் ஸ்டார்ட் ஆனது. சரிதானே? ரைட். தியரி பேப்பர் கிளாஸ்ல பேப்பர் பிளஸ் ரிவிஷன், இது வந்து ரிப்பீட் பேட்ச். இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுற எல்லாருக்கும் 26 இந்த வருஷம் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கும் செகண்ட் சை தேர்ட் சை செய்யறவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து கொமனா நடக்குது ரிவிஷன் கிளாஸ். இந்த ரிவிஷன் பேப்பர் கிளாஸ் நடக்கும்னு சொன்னால் ஒவ்வொரு யூனிட்டா நம்ம கேள்வி தான் செய்ய போறோம். இந்த தியரியை கொண்டு படிச்சுட்டு நீங்க உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க ஜாயின் ஆகிறதால உங்களுக்கு அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் நான் விளங்கப்படுத்திட்டு போவேன். ஸோ உங்களுக்கு என்ன செய்யலும் விஷயங்களை பிடிச்சு கொள்ளையும். சரியா? ரைட். அதே மாதிரி மாடல் பேப்பரும் சேர்ந்து தான் நடக்கும். யூனிட் ஒவ்வொரு யூனிட் வைஸா எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி கேள்வி செய்வோம். இல்ல எம்சிக்யூ கேள்வி ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கேள்விகளுக்கு எப்படி விட்டு எழுதுற என்ற விஷயம் எல்லாம் நம்ம அதுல பார்ப்போம். அதோட சேர்த்து மாடல் பேப்பர் கேள்வி, இது ரெண்டையும் சேர்த்த மாதிரி தான் நம்மளோட பேப்பர் பிளஸ் ரிவிஷன் கிளாஸ் வந்து போகும். சரியா? இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாங்க. ஏன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கிளாஸா இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது ஏற்கனவே படிச்சு முடிஞ்ச விஷயங்கள், ஏற்கனவே நாங்க படிச்சு முடிஞ்ச விஷயங்களை வந்து எப்படி நீங்க எடுக்கிறேன்னு சொன்னா ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. நீங்க அழகா ரெக்கார்டிங்ஸ் வாங்கி படிச்சு கொள்ளையிலும். இருக்கிற 4 மாசத்துலயும் நீங்க அழகா ரெக்கார்டிங்ஸ் வாங்கி படிச்சு கொள்ளையிலும். உங்களுக்கு யூடியூப்ல ரெக்கார்டிங் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள், நினைக்கிற டைமுக்கு பார்த்து கொள்ளையிலும். சரிதானே? ரைட். இருக்கிற காலத்தை பயன்படுத்திக் கொள்ளும். இன்னும் 3 மாசம் 2 மாசமான அதுக்கு பிறகு தயவு செய்து ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டு வந்துடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் பார்க்கவும் டைம் இருக்காது, உங்களுக்கு படிக்கிறதுக்கும் டைம் இருக்காது. சரியா? அதனாலதான் இப்போதே நீங்க உங்களுக்கு தெளிவில்லாத யூனிட்டுகளை தியரியா இருந்தாலும் சரி பேப்பராக இருந்தாலும் சரி நீங்க வாங்கி படிச்சு கொள்ளுங்க. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அழகா ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, உங்களால அழகா வாங்கி படிச்சு கொண்டே இல்லை. சரி, அது பிரச்சனை இல்லை. சரிதானே? பேரலா இப்போ போற கிளாஸ் ஜாயின் ஆகிட்டு இதுக்கு முந்தைய நடந்த கிளாஸஸ்ல ரெக்கார்டிங்ஸ், தியரி கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ், பேப்பர் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் உங்களால வாங்கி படிச்சு கொள்ளையிலும். நீங்க ரெக்கார்டிங்ஸ் வாங்குற நேரம் அதுக்குரிய டியூட்ஸும் அதோட சேர்ந்து வரும். சரிதானே? ரைட். நீங்க இந்த இந்த குரூப்ல இல்லாதவங்க இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. நான் திருப்பியும் போடுறேன். அடுத்தது வந்துட்டு இந்த யார் சரி இந்த குரூப் லிங்கை காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிறகு உங்களோட குரூப்ல கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இருக்கிற குரூப்ஸ்ல கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? அது ஏனெண்டா நிறைய பேர் நான் நிறைய கோல்ஸ் வருது எனக்கு, 100 பேர் இருக்கிறீங்க. சரியா? லீவ் ஆயினீங்கன்னா இன்னொரு ஆள் ஜாயின் ஆகிடும். ஆனா உண்மையா நிறைய பேர் வந்து ஜாயின் ஆகிறது வெயிட் பண்ணிட்டு. ரைட். ஒன்றும் செய்ய இயலாது. ரைட். ஓகே. ரைட். அடுத்து ஒரு பிரச்சனை, ஒரு 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 ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கிறாரு. ரைட். அவர் வந்து தியரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டார், ஆனா பேப்பர் செய்யல. திருப்பியும் சொல்றேன் பிள்ளைகள், நீங்க தியரி எவ்வளவுதான் முடிச்சாலும் பேப்பர் கட்டாயம் செய்யணும். நம்ம படிக்கிறது ஏ லெவல் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறது. இவ்வளவு காலம் 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிற ஃபைனல் எக்ஸாம் சரியா டார்கெட் பண்ணி எழுதுறது. ஆகவே அதுக்கு என்ன செய்யலுமோ அதான் பார்க்கணும். நீங்க தியரி எவ்வளவுதான் படிச்சாலும் நீங்க படிக்கக்கூடிய தியரி எப்படி கேள்வியா மாறுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க படிக்கக்கூடிய தியரிக்கு தானே அது எப்படி கேள்வியா மாறுது எக்ஸாம் பேப்பர்ல என்றது கட்டாயம் தெரிஞ்சுக்க. அதான் புத்திசாலி. அந்த விஷயத்தை தெரிஞ்சு படிக்கிற புள்ளதான் புத்திசாலி, நல்ல ரிசர்ச் எடுத்து போறேன். இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன் தானே அதுதான். சரியா? எல்லாத்தையும் முந்திட்டு படிக்கிறல்ல, அதே மாதிரி படிக்கிறதையும் தெளிவா படிக்கிறது. ரைட். அடுத்து ரைட். ஓகே பிள்ளைகள், நீங்க என்ன பேர்சனலா கண்டக்ட் பண்றேன்னு சொன்னா எந்த கண்டக்ட் நம்பரை தான் நீங்க கிளாஸ் முடிஞ்சது பிறகு எனி டைம் கண்டக்ட் பண்ணி கொள்ளையிலும். கிளாஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் மற்ற டவுட்டில் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கொள்ளையிலும். சரியா? ரைட். நான் அதை உங்களுக்கு கிளாஸ் முடிகிற டைம் தருவேன், இஷ்யூ ஒன்று இல்லை. ஓகே. அடுத்து வந்து பிள்ளைகள் இதெல்லாம் இதுல இருக்கிற ஒரு விஷயம். ரைட். அடுத்தது நம்மளோட கிளாஸ்ல வந்துட்டு ரைட் கிளாஸ்ல வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் உண்டாடிச்ச ஒருத்தரும் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் கொண்டு வந்தவர் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் பிடெக். அதே மாதிரி ஆர்ட்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் நான். சரியா? அவங்க 2 பேரும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறாங்க. சரிதானே? ரைட். அப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கேட்போம். சரியா? உங்களுக்கும் அது பெரிய ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். சரியோ? ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட். நான் அதை சொல்றேன் பிள்ளைகள், இந்த டைம் மேனேஜ் பண்ற எப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் அதை சொல்றேன். அதுக்கு வாரம் அடுத்து என்னென்ன யூனிட்டை நீங்க அதிகமா இந்த டைம்ல ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் என்றதையும் நான் சொல்ல வரேன். நம்ம
அவங்கள்ட்ட பேசிட்டு அடுத்து அதுக்கு பிறகு நம்ம அதை பார்ப்போம். சரிதானே? ரைட், ஓகே. ரைட். இதுல வந்து சதுஷன் டிஸ்ட்ரிக்ட் எங் ஃபர்ஸ்ட் அவர் பதுளை டிஸ்ட்ரிக்ட். சரிதானே? அவரும் வந்து ஸ்டார்ட்ல இருந்து எங்கள்ட்ட கிளாஸ் வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். ரைட். போக போய் ஸ்டார்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த உடனே டாப் ஸ்கோர் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா கடைசி வரைக்கும் அப்படியே உயர்ந்துட்டே வந்தார். சரியா? அப்படியான ஒன்று அவர் தான். அப்படித்தான் இருக்கணும். சரியா? இப்ப நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல எடுத்த உடனே 90 மார்க்ஸ் எடுக்கிறேன், செகண்ட் டைம்ல 85, தேர்ட் டைம்ல 70, ஃபோர்த் டைம் சிக்ஸ்த் போகும்போது 60, 55, கடைசி 50 வந்து நிற்கும். சரியா? அது என்ன, அது சிறந்த படிப்பு இல்லை. ஸ்டார்ட் 35 எடுத்து ஃபர்ஸ்ட் டைம்ல, செகண்ட் டைம்ல 38, தேர்ட் டைம்ல 45, ஃபோர்த்ல வந்து 50, இப்படி என்று சொல்லி ரிசல்ட்ஸ் கூடிக்கொண்டு போறது தானே இதான் சிறந்த படிப்பு. அப்படி அப்படி ரிசல்ட்ஸ் கூட்டிட்டு போகுதுண்டா அந்த 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 பிள்ளை வந்து சரியா படிக்கிற அர்த்தம். சரிதானே? ரைட். இதுல வந்து நம்ம சஜஷன்ட்ட கேட்போம். ரைட். அவர் எப்படி படிச்சார், என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணார், அது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க கொண்டு எப்படி அது சாத்தியமாச்சுன்னு சொல்லி அவரை நம்ம பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே. ரைட். சதுஷன், நீங்க பேசுங்க. சரியா? ரைட். ரைட். சதுஷன் பேசலாம். இது கிளியரா கேக்குதா? இது கிளியரா கேக்குதா? இது கேக்குதா? சரி, மெசேஜ் ஒன்று சரி போடுங்க. ஓகே. நான் தான் பதுல்ல டிஸ்ட்ரிக்ட் 1 வந்துச்சு பிடெக்ல. என்ற நேம் வந்து சதுசன். எங்கட ஸ்கூல்ல எல்லாம் பிடெக் லெப்பும் கிடையாது, சேரும் கிடையாது எந்த படத்துக்கும். அப்படி இருக்கும்போது தான் எல்லாத்துக்கும் ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருந்தப்பதான் எக்ஸிக்கும் ஆன்லைன் கிளாஸ் ஒன்று தேடுறப்ப 5ஆம் படம் ஜாயின் ஆகினேன். இவர்கிட்ட ஜாயின் ஆகி மறு 1ஆம் படம் எல்லா ரெக்கார்டிங் எடுத்து படித்தேன். ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஸ்கூலில் எக்ரிக்குன்னு ஒரு சப்போர்ட் ஒன்றுமே இல்லை. ஏன்னா டீச்சர்ஸ் இல்லை எங்களுக்கு. ஒரே ஒரு டீச்சர்ஸ் இருந்தாங்க, அவங்க காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அவங்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச பண்ணாங்க. பட் ஸ்கூலில் கொடுத்த சப்போர்ட் கொஞ்சம் போதலை. சார்கிட்ட பர்சனலாகவும் நான் மெசேஜ் பண்ணி டவுட் கேட்பேன். சார் நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்காரு. பட் சார் படிச்சு கொடுக்குறப்ப நிறைய டைம் ஒரு கோச்சிக்கிட்டு போயிருக்காரு. அவர் என்ன சரி கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டு நம்ம ஏதாவது சொல்லலைன்னா கோச்சிக்கிட்டு கிளாஸ் விட்டுலாம் போன டைம் நிறைய இருக்கு சார். பட் சார் படிச்சு கொடுக்கறத தெளிவா கேளுங்க. சார் படிச்சு கொடுத்து முடிய இந்த இயர் பாஸ் பேப்பர் வந்திருக்கு, இந்த கேள்வி வந்து செய்யாம இருந்துறாங்க. அவர் என்ன பாஸ் பேப்பர் சொல்றாரோ, என்ன கேள்வி சொல்றாரோ அதை கட்டாயம் செய்யுங்க. ஏன்னா பவர் செமினார் நீங்க பேப்பரை பாத்தீங்கன்னா ஃபைனல் பேப்பரை பார்க்க தேவையில்லை. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நான் கேட்டேன் சார், சார் என்ன சார் பேப்பர் எதுவும் பார்த்துட்டீங்களான்னு கூட நான் கேட்டேன். படிக்கும் கிளியர் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்போ கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குதான்னு பாருங்க. யாராவது மெசேஜ் வந்தாங்களே? கேக்குதா? ஓகே. படிக்கும்போது எப்பயும் எக்ரி மாதிரியான பாடங்களை வந்து ஏர்லி மார்னிங் படிச்சு பழகுங்க. ஏன்னா நைட் எக்ரி படித்தா எப்படியுமே தூக்கம் வரும். பட் நான் நைட் தான் எக்ரி படிப்பேன். படித்தேன்னா கேள்வி மட்டும் தான் செய்வேன் எக்ரியில்.
மார்னிங் டைம் ஃபுல்லாக படிச்சிருங்க. மார்னிங் டைம் ஃபுல்லாக எக்ரி படித்ததை வச்சு போயம் எழுமி படிங்க. படிச்சதை வச்சு நைட் எக்ரி டைம் வச்சு கேள்வி செஞ்சு பழகுங்க. டைம் இப்போ ஒரு கேள்விக்கு 8 நிமிஷம் டு 10 நிமிஷம் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். அது மாதிரி டைம் வச்சு கேள்வி செஞ்சு பழகுங்க. ரெகுலராக ஒரு கொப்பி வந்து யூஸ் பண்ணுங்க. ரெகுலராக கேள்வி எல்லாமே செஞ்சு பாருங்க. இவர் சொல்ற கேள்வியும் செய்யுங்க, பாஸ் பேப்பரை பெண்ணுக்கு இருந்து செய்யுங்க. அப்புறம் இவர் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு டியூட் தருவார், ஒன்ன கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் செய்யுங்க. ஒரு எஸ்ஏயை கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை சரி நீங்க எழுதி இருக்கணும். அப்பதான் எக்ஸாம்ல போயிட்டு எழுதும்போது லேசா எழுதலாம். நமக்கு என்ன விட தெரியுமா தெரியலையான்ற ஒரு பதட்டம் இல்லாம எழுதலாம். முடிஞ்ச அளவு எஸ்ஏ எழுதுங்க. ஏன்னா எஸ்ஏல தான் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபுல் அந்த சார் சார் இப்போ ஃபைனல் பேப்பர்ல எஸ்ஏ தந்தார்னா அதை எஸ்ஏக்காக மட்டும் படிக்காங்க. அவர் எஸ்ஏல என்னென்ன பார்ட் தந்திருக்காரோ அது ஸ்ட்ரக்சர்லையும் பார்த்துட்டு போங்க, எம்சிக்யூலையும் பாருங்க. எப்படியும் அந்த பார்ட் வரும், எதுல சரியும் உள்ள வரும். பிஎஸ்டி அடுத்து நான் பிடங்கள் இருக்கு, இதுலயும் பிடெக் செய்யறவங்க இருக்குன்னு நினைக்கிறேன். பிஎஸ்டி வந்து பொதுவா பாஸ் வந்து கொஞ்ச நாள்னால பாஸ் பேப்பர் நான் பெருசா பிஎஸ்டி செய்யல. இதுவரைக்கும் என்ன வந்ததில்லை, அதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் நான் பார்த்து செஞ்சேன். எனக்கு எனக்கு எக்ரியில் நான் கொஞ்சம் தியரி பாதி படிக்காம நான் கேள்வி செஞ்சுருக்கேன். நிறைய தடவை செஞ்சுருக்கேன். கேள்வியை செஞ்சுட்டு கேள்வியிலேருந்து தியரிக்கு வர பாருங்க. ஒருவேளை உங்கள் சிலபஸ் முடிக்கலாம் போச்சு, நீங்கள் முடிக்க முடியலைன்னா கேள்வி செஞ்சுக்கிட்டு சிலபஸ்க்கு வாங்க, தியரிக்கு வந்து படிங்க. தியரியை படிச்சுட்டு கேள்வி செய்வோம்னு நினச்சா அது முடியாமல் போயிடும். ஸோ பயப்படாமல் கேள்வியை செய்யுங்க. கேள்வி செஞ்சுட்டு தெரியலைன்னா ஒவ்வொரு கேள்வியாக வர 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 ஃபுல் தியரி கிளியர் ஆயிடும். நான் 3 பாடத்துக்கு அப்படித்தான் செஞ்சேன். தேடி படித்து முடிச்சேக்கு பிஎஸ்டி படிப்பேன். பிஎஸ்டி படித்து முடிய அதே மாதிரி டைம் வச்சு கிட்டத்தட்ட பிஎஸ்டி எக்ரி சேம்னால அதே மாதிரி தான் கேள்வி செஞ்சு பார்ப்பேன். எஸ்எஃப்டி மட்டும் யார் இல்லை, எஸ்எஃப்டி செய்கிறவங்க இருப்பீங்க. எஸ்எஃப்டி மட்டும் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் பார்ட்லாம் வரும். ஸோ கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஃபிசிக்ஸ் பார்ட்லாம் நீங்கள் செய்யணுன்னா ஒரு 7 AM ஆமாம், ஒரு 7 PMக்கு மேலே நெஸ்கெஃபே அப்படியேனா சரி எடுங்க. ஏன்னா தூக்கம் கொஞ்சம் வராமல் இருக்கும். நெஸ்கெஃபே அப்படியேனா சரி பாவிச்சுட்டு படிக்க தோங்க. ஒரு 12 மணி வரைக்கும் கணக்கு செஞ்சீங்கன்னா போதும். ஃபிசிக்ஸ் பார்ட்டாக இருக்கட்டும், மிக்ஸாக இருக்கட்டும், ஒரு 12 மணி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா எப்படி செய்யுங்க. இப்போ பார்த்துட்டு மெசேஜ் வந்தாங்களே, தெளிவாக கேட்குதா? பிரேக் ஆகுதான்னு? ஓகே. அப்போ எஸ்எஃப்டி படிக்கிறேன்னா மட்டும் எஸ்எஃப்டியை நைட் டைம் மெயினாக செய்யுங்க. ஏன்னா எஸ்எஃப்டி செய்யறதுக்கு கரெக்டான டைம் நைட் டைம் தான். ஏன்னா தூக்கமும் நமக்கு ஒரு கணக்கையோ பிசிக்ஸ் கேள்வியோ ஃபுல்லா செஞ்சு வச்சுட்டு செஞ்சு வைக்காம தூங்க இயலாது. ஏன்னா நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். பிஎஸ்டி அண்ட் எக்ரி முடிஞ்ச அளவு ஏர்லி மார்னிங்காகவே படிங்க. நைட்டுக்கு டைம் வச்சு கேள்வி செய்யுங்க. நைட்டுக்கு தியரி எடுத்து படிக்காங்க. முடிஞ்ச அளவு கேள்வி செய்யுங்க. ஒரு நாளைக்கு 10 கேள்வி நைட் செய்ய முடியுதா? இல்ல எல்லாம் பேப்பர் எம்சிக்யூ பேப்பர் நிறைய செய்யுங்க. ஏன்னா எஸ்எஃப்டில கொஞ்சம் ஐடியாஸ், பிசிக்ஸ்லாம் ஐடியாஸ் மாறும். எவ்வளோ பிசிக்ஸ் கேள்வி செய்றீங்களோ அவ்வளோ பிசிக்ஸ் கேள்வி செய்ய இயலும். எக்ரினா ஒன்றும் நினைச்சிருக்காங்க. சார் இருக்காரு, சார் ஃபைனல் செமினார் கட்டாயம் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு பேப்பரை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஷுவரா தெரியும். தேங்க்யூ சார். இப்போ இதோ நான் கதையை நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். படிங்க, படிச்சா எல்லாம் இப்படிதான் நல்லா வரவேற்பு கிடைக்கும். கொஞ்சம் பண்ணி படி. சதுஷன் இப்ப நம்மளோட பேசினார். உண்மையா நிறைய விஷயங்கள், இந்த நெஸ்கேஃபே விஷயங்கள் கூட உண்மையாவே நோட் பண்ண வேண்டிய விஷயம் வேணா. ரைட், அது கூட உண்மையாவே இப்ப நீங்க இரவு நேரங்கள்ல படிக்கிற டைம் உங்களுக்கு தூக்க கலக்கங்கள் அப்படியான சிக்கல்கள் நிறைய பேருக்கு வரும்.
கட்டாயம் வரணும். ஆனா ரைட், அப்படி வாரவங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ரைட், அப்படி தூக்கம் வாரவங்க வந்து எது சரி, நீங்க சாஃப்ட் ட்ரிங்க்னு சொல்றதை விட இந்த காஃபி, அதே மாதிரி டீ, டீயை தவிர்த்து பிளேன் டீ குடிக்கலாம். ஏன்னா பிளேன் டீ எல்லாம் வந்து உண்மையாவே கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். சரியா? அவன் நீங்க இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அது தூண்டும். அடுத்த விஷயம், இந்த விடிய விடிய படிக்கிற, தூங்கி தூங்கி படிக்கிற அதுல கொஞ்சம் விட்டுருங்க. சரியா? அதெல்லாம் அப்படியெல்லாம் படிக்க வேணாம். தூங்கி தூங்கி படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கிறது கூட விளங்காது. சரிதானே? ரைட். அதனால தூக்கம் வந்தா தூங்குங்க. தூங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏழு எழுப்பி படிக்கணும். எவ்வளவு ஏழியா தூங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏழு எழுப்பி நீங்க படிக்கணும். சரியா? இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். சரிதானே? உண்மையாவே சதுஷன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து மிக மிக முக்கியமான விஷயம். எக்ரியை தாண்டி இந்த பிஎஸ்டி, எஸ்எஃப்டி இதெல்லாம் எப்படி படிக்கிற விஷயத்த கூட டீப்பா சொன்னாரு. நான் இந்த டைம்ல நீங்க படிக்கணும் என்ற விஷயம் எல்லாம் சொன்னாரு. பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு. ரைட், ஓகே. தேங்க்யூ சதுஷன். ஓகே பிள்ளைகள், அடுத்து வந்து ஆர்ட்ஸ்ல வந்து அபிஷன் இருக்கார். ரைட், அவர்கிட்ட கொஞ்சம் நம்ம அவரோட ஃபீட்பேக் கேட்போம். ரைட், அதுக்கு முந்தி இந்த ஜூம் வந்து கட் ஆகிடும். சரிதானே? இதே லிங்க் தான், நீங்க இப்ப எந்த லிங்க்ல ஜாயின் ஆனீங்களோ அதே லிங்க் தான். கொஞ்சம் குயிக்கா ஜாயின் ஆகுங்க. நீங்க லேட் ஆகினீங்கன்னு சொன்னால் மற்ற பிள்ளைகள் ஜாயின் ஆகிடும். சரிதானே? அதனால கொஞ்சம் குயிக்கா ஜாயின் ஆகுங்க. நான் திருப்பி கனெக்ட் பண்றேன்னா. ரைட், திருப்பி ஜாயின் ஆகுங்க எல்லாரும்.